ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். சண்டே ஆனால் வெறும் வீடு க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த பிஸ்கியையும் அப்பப்போ க்ளீன் பண்ணி முடி வெட்டிட்டு வந்த உடனே அவளை குளிக்க வச்சு ரொம்ப குளிக்க வச்சு அவளை 15 நாளைக்கு மேலே ஆகிட்டு இதனால ரொம்ப குளிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்க நகையெல்லாம் கழட்டியாச்சு, நகையை துவைச்சி காய வச்சாச்சு. தண்ணினா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இது ஒரிஜினல் பித்தளை. இது போட்டால் அவளுக்கு ஜீரணிக்க பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி அங்கே கடைக்காரங்க கொடுத்தாங்க. அதனால எங்கள் சின்னம்மாவை வாங்கி இந்த அடிக்கை கழுத்தில் போட்டாச்சு. இப்போ வெயில் ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்களா, என் பிள்ளைக்கு உடம்பெல்லாம் இந்த ரேஷஸ் மாதிரி ஆகுது. முடி வெட்டிட்டு வந்தோடனே குளிச்சோன்னா எவ்வளோ அழகாக நிற்க பாருங்கள். இதுதான் இந்த ஷாம்பு தான் எங்கள் பிஸ்கிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. ஒரு பாட்டில் ஷாம்பு வாங்கினா 6 மாதம் வருது. ஏன்னா அவ்வளோ 15 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்க வைக்கிறோம். இது உடம்பு தேய்க்கிற ப்ரஷ் ஷாம்பு கையில் இடுறானா இவர் ஊற்றி விடுறாரு. இந்த விளக்கெண்ணெய் உடம்புல ஊற்றி மாலிஷ் பண்ணுற மாதிரி. அப்போ ஏன் சீக்கிரம் தீராது சொல்லுங்கள். இது எங்கள் விஸ்கிக்கு பல்லு தேய்க்கிறதுக்கு ப்ரஷ் வாங்கணும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் முடி வெட்டி நகை வெட்டுற இடத்துல அவர் பல்லும் தேய்ச்சி விட்டுட்டாராம். அதனால எங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சோண்டு வால் பக்கத்தில் மட்டும் வெள்ளாட்டுக்கு வாலில் முடி வச்ச மாதிரி கொஞ்சம் வச்சாச்சு. நானும் களத்தில் இறங்கி வந்துட்டேன். உடம்பெல்லாம் பிள்ளைக்கு நிறைய புண்ணாயிட்டு. இவளுக்கு சில ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாதான். இந்த தர்பூசணிலாம் கொடுக்கூடாது. எனக்கு தெரியாமல் பிள்ளைக்கு கொடுத்தனால உடம்பெல்லாம் அது இனிப்பு பார்த்திங்களா, அது உடம்புலாம் புண்ணாயிட்டு. இவ்வளோ இப்படி தேய்ச்சி குளிக்க வைக்கிறது இவரால் மட்டும்தான் முடியும். என்னால் முடியாது. என்னால் எங்கடி வந்தேன்னு தள்ளி விட்டுட்டு போயிடுவா. இந்த விஸ்கிக்கோ மற்ற பிள்ளைங்களுக்கும் இப்படி சேவை பண்ணுறது எங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சின்ன சேவை மாதிரி, மனசுக்கு பிடிச்ச வேலை இது. எங்கள் 3 பேரும் செல்ஃபி. நான் சண்டே பார்த்திங்களா கொண்டையும் கட்டிக்கிட்டு அப்படியே நிறுத்தேன். எண்ணெய் தப்பளம் போடுற மாதிரி ஷாம்புவை இப்படி கரகரன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். 1 மாதம் வர்றது ஒரே நல்லா தேய்ச்சி குடிச்சிடுறாரு. தண்ணி வேஸ்ட்டாக போது கொஞ்ச நேரம் பைப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்களுக்கு இப்படி பால்கனியில் இப்படி இடம் இருக்கனால நல்லா சூப்பராக இருக்கணும். துணியெல்லாம் இங்கே தான் உட்காந்து சக்குன்னு காலை விரிச்சு போட்டு பெப்பரப்பான்னு உட்காந்துருவேன் துவைக்கிறதுக்கு. உதறி என்னையும் நினச்சிட்டா. பக்கத்தில் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிருவோம். உட்காந்து குண்டியெல்லாம் மண்ணாயிட்டு தெரியுதுங்களா. முடி வெட்டினப்போ இந்த இடம் இவ்வளோ ரெட்டாக இருக்கும் பாருங்க. இது ரொம்ப அழுத்தி தேய்க்கிறார் பாவம், அவளுக்கு வலிக்குது. இந்த லைன் எங்களுக்கு ரொம்ப மெயின் லைனாக தண்ணி நல்லா ஃபோர்ஸாக ஆகுது பாருங்கள். அதுக்குள்ளெல்லாம் அழுக்க குடஞ்சி எடுக்காது. மூஞ்சில் மட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது. உடம்பெல்லாம் ஊற்றினா வெயிட் பண்ணுவான். மூஞ்சில் தண்ணி ஊற்றினா பிடிக்காது. வாழெல்லாம் நல்லா கழுவியாச்சு. தண்ணி மூச்சு அடிச்சு பண்ணணும். பிஸ்கியோட டவல் உட்காந்து டயர்டாகிட்டு நிப்பாட்டி குளிக்க ஆரம்பிச்சாச்சு. டவலையும் வச்சிடும். குளிச்சு முடிச்சாச்சு. டவலையும் தொடச்சாச்சு. இப்போ ஒரு சேட்டாக ஓடுவா பாருங்கள். டவலை தூக்கிக்கிட்டு என் டவல் எனக்கு தானே கீழே விரித்து போட்டு டவல் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி கீழே போய் உட்காந்துருவா. கொஞ்சம் நேரம் அந்த டவலை வச்சு அதை என்னடா செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிங்களா, இப்படி தான் தூக்கிட்டு ஓடுவா. ஏன் டவல்னு. விஸ்கி நாய் தெர டவலு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்